அந்த குழந்தைக்கு சுடலை ஆமா முண்டம் போல் உருண்டதினாலே சுவாமி என்றும் மணி விளக்கி வந்து பிறந்ததினாலே அந்த குழந்தைக்கு மாயாண்டி சுடலை என்றும் அவருடனே பெயர் கொடுத்து அந்த அருமை மகனாகப்பட்ட ஆமா மாயாண்டி சுடலையை இந்த ஜீவன பேரி சுடலையை ஆண்டவனை கப்பனமஞ்ச தொட்டிலே கிடத்தி ஆமா தாயாகப்பட்ட பார்வதியா நேர வடக்கு கோட்டை வாசலுக்கு வந்தார் கப்பனமஞ்ச தொட்டிலை உருவாக்கி என் சக்தியுள்ள பார்வதியா ஆண்டி மாயாண்டி இந்த சுடலை ஆண்டவனை அந்த கப்பனமஞ்ச தொட்டிலே போட்டு என் மங்கை பார்வதியால் தாளாட்டு பாட்டு பாடி வளர்க்கின்றார் அவ எப்படி வளர்க்கின்றார் தாளாண்ட கேளாயோ கண்மணியே கேளாயோ நீ கேட்டு கொஞ்சம் உறங்காயோ மாயாண்டி சுடலை ஐயா தாத்தா அடித்தாரோ தாளம்பூ செண்டாலே ஆட்சி அடித்தாரோ அரளிப்பூ செண்டாலே ஆமா சித்தி அடித்தாரோ உன்னை செவ்வந்தி பூ செண்டாலே மகனே மாயாண்டி சிவனப்பேரி சுடலை ஐயா சிவனப்பேரி சுடலம் உண்டா கருத்தப்பாண்டி மாயாண்டி காவக்கார கருத்தப்பாண்டி மாயாண்டி